Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ஒரு 4 types of chutneys தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வதக்கி அரைச்ச தக்காளி சட்னி பார்க்கலாம். panல ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதோட கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதக்கும் போதே அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். சிம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தக்காளி நல்லா குழைய வேகணும். இப்போ இந்த மாதிரி வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது வதக்கி அரைச்ச தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி பார்க்கலாம். 2 கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி தேங்காய்க்கு 2 கைப்பிடி பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு சட்னி எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வதக்காமல் அரைச்ச தக்காளி சட்னி இது. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த அளவு புளி எடுத்துக்கிறேன். ஒரு 6 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மிளகாயில் உள்ள விதையெல்லாம் நல்லா ஊறணும். இப்போது 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளியோடு ஊற வச்சுருக்க அந்த புளியும் காஞ்ச மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, வெறும் அந்த மிளகாவும் புளி மட்டும் ஊற்றுங்க, போட்டு அரைங்க. தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். 10 பல் அளவு பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது பச்சை சட்னின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதை வதக்க மாட்டாங்க, லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு தான் போடுவாங்க. அதனால் இது பச்சை சட்னின்னு பேர். இப்போ இது உள்ள தாளிப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இந்த அளவு புளி. வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து அந்த தோல் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
1/2 மூடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சட்னிஸ் எல்லாம் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.